ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சேனல் மிஸ்ஸஸ் ஹோம் மேக்கர் தமிழ் அப்படிங்கிறதுலேருந்து மிஸ்ஸஸ் மோட்டிவேட்டர் தமிழ் அப்படின்னு சேஞ்ச் பண்ணியிருக்கோம். எல்லோரும் செக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நாம் ஒரு தன்னம்பிக்கை தரக்கூடிய சிறுகதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு காட்டுக்குள்ளே நாய் ஒன்று மாட்டிக்கிச்சு. வழி தெரியாமல் அந்த காட்டுக்குள்ளே அது நுழைஞ்சிடுச்சு. அங்கேருந்து வெளியே போக முடியாமல் அங்கே இருந்ததால் தனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியல. அப்படி இருக்கும்போது தன்னோட எதிர்க்க ஒரு பசியோடு இருக்கிற சிங்கம் வரதையும் அது கவனிச்சுது. ஐயோ, நாம் இன்றைக்கி வசமாக இந்த சிங்கத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டோம். இங்கேருந்து நம்மளுக்கு தப்பிக்கவும் வழி தெரியல. இப்போ என்ன தான் செய்யறது அப்படின்னு ரொம்பவும் குழம்பி போயிருந்தது. அந்த இடத்துல நிறைய எலும்பு துண்டுகள் கீழே கிடந்தது. இதை பார்த்த நாய்க்கு ஒரு நல்ல யோசனை தோணுச்சு. அப்போது சிங்கம் வர வழியாக திரும்பி உட்காந்துக்கிட்டு அந்த நாய் அந்த எலும்புகளை சுவைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்துச்சு. அடடா, எவ்வளவு சுவையான எலும்புகளாக இருக்குது. இதை நான் இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதே கிடையாது. இந்த சிங்கம் எவ்வளவு ருசியாக இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டது. இதை பார்த்தா அந்த சிங்கம், என்ன இந்த நாய் சிங்கத்தோட எலும்பெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு, அச்சச்சோ இது சிங்கத்தையெல்லாம் சாப்பிடும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. ஆனால் எனக்கு பசியே தீரலை. இன்னொரு சிங்கம் மட்டும் இருந்ததுன்னா என்னோட பசி ஆறிடும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே சாப்பிட்டுது. ஆனால் இது எல்லாத்தையும் மரத்து மேலே ஒரு குரங்கு உட்காந்து கவனிச்சிக்கிட்டு இருந்தது. இதை பார்த்ததும், ஓஹோ, நீ இப்படி தான் சிங்கத்தை ஏமாத்தினியா அப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் பற்றி நாமளும் சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லணும். அந்த மாதிரி சொன்னால் நாம் அதுக்கிட்ட இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு அந்த குரங்கு நினச்சிது. நடந்த எல்லா விஷயத்தை பற்றியும் குரங்கு சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லிடுச்சு. நாய் என்ன மாதிரியான தந்திரங்கள்லாம் செஞ்சுது அப்படின்னு ஒன்று விடாமல் குரங்கு சிங்கத்துக்கிட்ட போய் சொல்லிடுச்சு. இதை கேட்ட சிங்கத்துக்கு ரொம்பவே கோபம் வந்துச்சு. என்னது, என்ன அந்த நாய் ஏமாத்தி இருக்கா பாரு, நான் அதை என்ன பண்ண போகிறேன்னு இப்போ பாரு அப்படின்னு சொல்லி குரங்கை அது மேலே ஏற்றிக்கிட்டு நாயை அடையிறதுக்கு 2 பேரும் போனாங்க. ஆனால் இதையெல்லாம் திரும்பவும் தூரத்தில் இருந்து இந்த நாயை கவனிச்சிடுச்சு. அதனால் அது திரும்பவும் ஒரு யோசனை செஞ்சுது. அது திரும்பி உட்காந்து என்ன சொல்லுச்சுன்னா, இந்த குரங்கு எப்போவுமே இப்படி தான், எதை சொன்னாலும் சரியாக செய்யறதே கிடையாது. எவ்வளோ நேரமாக காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த சிங்கத்தோட வருகைக்காக. அந்த சிங்கம் வந்துச்சுன்னா இன்றைக்கி நாம் ஒரு பிடிக்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிச்சு. சிங்கத்துக்கு இதை கேட்டு வெலவெலத்து போச்சு. ஐயோ, நம்ம இதுக்கு இரையாக்கிறதுக்கு தான் வந்திருக்கோமா, இந்த குரங்கும் அதுக்கு உடந்தையா அப்படின்னு அந்த குரங்கை தள்ளி விட்டு ஒரே ஓட்டமாக ஓடிடுச்சு. நாயும் நிம்மதி அடைஞ்சது. இதுக்கப்புறம் இந்த சிக்கம் நம்மளோட பக்கம் தலை வச்சியும் பார்க்காது அப்படின்னு நிம்மதியாச்சு. கதையின் மூலமாக நாம் எல்லாரும் தெரிஞ்சிக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். நம்மளை சுற்றி எந்த மாதிரியான சூழ்நிலையும் வரலாம், ஆனால் அது எல்லாத்தையுமே எதிர்க்கிற துணிவும் தைரியமும் நம்மளுக்கு எப்போவுமே இருக்கணும். ஸ்மார்ட் ஒர்க் இஸ் பெட்டர் தென் ஹார்ட் ஒர்க் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எந்த ஒரு சூழ்நிலையும் நாம் புத்தி கூர்மையோடையும் நம்மளுடைய ஆலோசனையாலையும் நாம் வெல்லலாம். இதுதான் இந்த கதையின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கக்கூடிய கருத்து.